Hi, hello everyone. Welcome back to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். டைட்டில் ஸ்கூல் ஃபார் சிம்பத்தி. இதை எழுதினவர் ஈவி லூகாஸ். இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா நேரேட்டர். இவர் தான் நமக்கு கதையெல்லாம் சொல்கிறாரு. இவருடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லலை, ஆனால் நேரேட்டர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு ஸ்கூலில் போய் பார்க்குறாரு. அந்த ஸ்கூலை ரன் பண்ணுறவங்க தான் மிஸ் பீம். அந்த ஸ்கூலில் யார் யார் படிக்கிறா அப்படின்னு பார்த்தா கேர்ள் ஆஃப் 12, a little boy of 8, bandaged girls, மில்லி, இதான் அந்த ஸ்கூலோடைய ஹெட் கேர்ள். அதுக்கப்புறம் பீட்டர், கார்டனர், பெரில். இந்த ஷார்ட் ஸ்டோரியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மிஸ் பீம் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்கூலை பற்றி நேரேட்டர் கேள்விப்படுறாரு. இந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினைக்கிறாரு. ஆனால் போன வாரம் வரைக்கும் அவருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போதே ஒரு 12 வயசு பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவள் கண்ணை கட்டியிருக்கா. கண்ணாமூச்சிலாம் விளையாடமோ கண்ணை பேண்டேட் போட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணை கட்டியிருக்கா. அவள் பக்கத்தில் ஒரு 8 வயசு பையன் நிற்கிறான். இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து ஃப்ளவர் பெட்ஸ்க்கு நடுவில் கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் ஒன்று ஒன்றா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டே போகிறான். அந்த மாதிரி நேரேட்டர் ஆப்போசிட்டில் வராரு. யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு தெரியும். இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு யார் அது அப்படின்னு கேட்குறா. இந்த பையன் நேரேட்டரை பற்றி எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணுறான். இந்த மாதிரி இருக்காரு, அவருடைய லுக் இப்படி இருக்குது, ஹைட்டாக இருக்காரு இல்லை ஷார்ட்டாக இருக்காருன்னு அவருடைய அப்பியரன்ஸ் அப்படியே அந்த பொண்ணுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறான். பேசிக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேரேட்டரை கடந்து போயிடுறாங்க. இப்போ நேரேட்டர் போய் மிஸ் பீமை பார்க்குறாரு. மிஸ் பீம் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா மிடில் ஏஜ்ட், அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப கைண்டாகவும் இருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அவங்களுடைய ஹேர் எல்லாமே கிரே ஆக ஸ்டார்ட் பண்ணுது. இந்த சென்ஸ் முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய ஃபிகர் ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. எந்த குழந்தை தன்னுடைய அம்மாவை அப்பாவை வீடெல்லாம் மிஸ் பண்ணுதோ அந்த குழந்தைக்கு இவங்களுடைய அந்த ஃபேஸ் ஆனது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குமா. மிஸ் பீம் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காரு. பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா மிஸ் பீமோடைய டீச்சிங் மெத்தட்ஸ் பற்றி நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாரு. எனக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மிஸ் பீம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் சிம்பிளான விஷயம் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம். ஸ்பெல்லிங்ஸு, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ரைட்டிங் இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்போம். இதை தவிர்த்து மற்ற எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுவோம், அவ்வளோதான். அண்ட் இதை தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களை கொடுத்து பசங்களை பேச சொல்லுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பற்றிலாம் பேச சொல்லுவோம். எந்த ப்ராக்டிக்கல் லெசன்ஸும் கிடையாது. இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுற டீச்சிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் அவங்க ஸ்கூல் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஸ்கூலோட சிஸ்டமே ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும்ல, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மிஸ் பீம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் தாட்டை டீச் பண்ணலை, தாட்ஃபுல்னஸை டீச் பண்ணுறோம். ஸோ தாட் அப்படின்னா கருத்து. இந்த விஷயம் இப்படி இருக்குது, இந்த விஷயம் இப்படி இருக்குன்றதை சொல்லிக் கொடுக்காம தாட்ஃபுல்னஸ் அப்படின்றதுக்குள்ளே எதெல்லாம் அடக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஹியூமனிட்டி, கைண்ட்னஸ், சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் எங்கள் ஸ்கூல் மற்ற ஸ்கூலோட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஐடியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்களை நம்பி சேர்க்கக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்காங்க. பசங்களுக்குமே எங்களுடைய டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் விண்டோக்கு வெளியே பாருங்களேன், பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நேரேட்டர் உடனே என்ன பண்ணுறாருன்னா விண்டோக்கு வெளியே போய் பார்க்குறாரு. ஒரு பெரிய கார்டன் இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அங்கே உங்களால் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு மிஸ் பீம் கேட்குறாங்க. இங்கே அழகான ஒரு கிரவுண்ட் இருக்குது, நிறைய குழந்தைங்க அங்கே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க குழந்தைங்க யாருமே ஹெல்த்தியாக ஆக்டிவாக இல்லை. ஸோ இதை ஏன் இவர் சொல்கிறாருன்னா, உள்ளே வரும்போதே ஒரு பொண்ணு கண்ணை கட்டியிருக்கா, ஸோ அந்த பொண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் போது யாருமே ஹெல்த்தியாக இல்லை, ஆக்டிவாக இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் அதை சொல்கிறாருன்னு ஒரு ரீசனும் சொல்கிறாரு. நான் உள்ளே நுழையும் போது ஒரு பாவம் ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவளால் பார்க்க முடியல போல், ஏதோ பிரச்சனை போல், அவளை ஒருத்தங்க கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் 2 பேரையும் நான் அதே மாதிரி பார்த்தேன். இன்னொரு பொண்ணு நடக்க முடியாத மாதிரி உட்காந்துருந்தா, அவளையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவள் விண்டோவில் இருந்து விளையாடுற எல்லாரையும் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தா. ஸோ 2-3 பேர் கண்ணை கட்டியிருக்காங்க, பார்க்க முடியல. ஒரு பொண்ணு நடக்க முடியாமல் இருக்கா, க்ரட்ச் வச்சுருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவும் இருக்குது, சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ் பீம் என்ன பண்ணுறாங்கன்னா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஒரு பொண்ணை கிரிப்பிள்னு சொன்னீங்கல்ல, அவள் லேம், அவளால் நடக்க முடியாதுன்னு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்கல்ல,
அவளால் நடக்க முடியும். இன்றைக்கி அவளுக்கு லேம் டேனால நடக்காமல் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா. அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியே பார்த்த எல்லாராலுமே பார்க்க முடியும், அவங்களாம் பிளைண்ட் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு பிளைண்ட் டே, அதனால அவங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட எஜுகேஷன் சிஸ்டமோடைய நட்ஷெல்லே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது, என்னது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ மிஸ் பீம் வந்து சிரிச்சுட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நாங்கள் இங்கே வரக்கூடிய குழந்தைங்களுக்கு மிஸ்ஃபார்ச்சுனேட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் அப்ரிஷியேட் பண்ணிக்கவும் சொல்லி கொடுக்குறோம். இதன் மூலயமா அந்த குழந்தைங்க வந்து மிஸ்ஃபார்ச்சுனேட்ஸை வந்து தன்னுடைய லைஃப்பில் பார்க்கும் போது நாளைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தங்களை பார்த்தாங்கன்னா இந்த பசங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அவங்கள கைட் பண்ணுவாங்க. கண்ணு தெரியலனா அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைங்க வந்து கண்ணு தெரியறத வந்து ஒரு ஃபார்ச்சூனாக பார்க்க ஆரம்பிச்சு லைஃப்பை செரிஷ் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட எஜுகேஷன் சிஸ்டமோடைய ஒரு நட்ஷெல் இதுதான். நாங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு வாரமும் வந்து பிளைண்ட் டே, லேம் டே, டெஃப் டே, டெஃப்னா கேட்க முடியாது, டம் டே, டம்னா பேச முடியாது, இந்த எல்லா டேயுமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு எங்களுடைய சிலபஸில் ஒரு பார்ட்டாக வந்து கொடுப்போம். பிளைண்ட் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய கண்ணை வந்து நாங்கள் பேண்டேஜ் போட்டு கட்டிடுவோம். அவங்களால வந்து வெளியே எட்டி கூட பார்க்க முடியாது, வெளியே என்ன போகுது, வெளியே யார் இருக்கா, இது எதுவுமே தெரியாது. அந்த பேண்டேஜ் நைட்டு ஃபுல்லாக அவங்க கண்ணில் தான் இருக்கும். அவங்க காலையில் ஏஞ்சதுக்கப்புறமா அவங்கள வந்து பிளைண்டாக நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருவோம். அந்த அசிஸ்டன்ட் தான் நீங்கள் வெளியே பார்த்த அந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 12 வயசு ஒரு பொண்ணு கண்ணை கட்டியிருந்தாலும் அவளுக்கு அன்றைக்கி பிளைண்ட் டே. 8 வயசு பையன் வந்து அந்த பொண்ணை வந்து அசிஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல அந்த குழந்தைங்க வந்து பிளைண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், பேச முடியலனா எப்படி இருக்கும், கேட்க முடியலனா எப்படி இருக்குன்றதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் அப்படி இருக்கக்கூடியவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் கற்றுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களும் வந்து அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே இந்த குழந்தைங்க பிளைண்டாக இருக்கவும் கற்றுக்குறாங்க, பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாக தான் இருப்பாங்க. இது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கேலியும் கிண்டலுமா இருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் வந்து இந்த பசங்க தெரிஞ்சுக்கிறதுன்றது வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையானது. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்கக்கிட்ட கைண்ட்னஸ், ஹியூமனிட்டி, நெக்ஸ்ட்டு சின்சியாரிட்டி இது எல்லாமே வந்து வரும். பிளைண்ட் டே தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப வேர்ஸ்டானது அப்படின்னு நினைக்கிறேன். சில குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டம் டே தான் வந்து ரொம்ப பயமுடுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி வந்து டம் டே வந்து ரொம்ப பயமுடுத்தக்கூடியதாக இருக்குன்னா, பிளைண்ட் டே அன்றைக்கி நாங்கள் கண்ணில் வந்து துணியை போட்டு கட்டிடுவோம், ஆனால் டம் டே அன்றைக்கி வாயை கட்ட முடியாது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய காமன் சென்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட வில் பவரை யூஸ் பண்ணி பேசாமல் இருக்கணும். இப்போ கீழே கார்டனில் வந்து பாருங்களேன், நீங்களே பார்த்து அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே கூட்டிகிட்டு போய் கண்ணை கட்டியிருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அங்கே நிறைய பேர் கண்ணை கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காலாம். அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியர்ஸ் அ ஜென்டில்மேன் கம் டு டாக் டு யூ. இங்கே வந்து ஒரு ஜென்டில்மேன் வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரேட்டர் அந்த பொண்ணுக்கிட்ட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த நேரேட்டர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, டோன்ட் யூ எவர் பீப். பீப் அப்படின்னா கண்ணை திறந்து ஓட்டையில் பார்க்குறது. உன் கண்ணை கட்டியிருக்காங்கல்ல, நீ வெளியே வந்து கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது வந்து ஏமாத்துறது. பிளைண்ட் டே வந்து ரொம்ப ஆஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வந்து எப்பயாவது எதுலையாவது போய் இடிச்சிருவோமான்னு ஒவ்வொரு மொமெண்ட்டுமே நம்ம என்ன பண்ணோன்னா ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை கீழே உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னா, உன்னை கைட் பண்ண வராங்கல்ல, உன்னை அசிஸ்ட் பண்ண வராங்கல்ல, அவங்களாம் உங்ககிட்ட ரொம்ப கைண்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. கைண்டாக தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. நான் வந்து அசஸ் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பனோ அந்த அளவுக்குலாம் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி பிளைண்ட் டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்தவங்க வந்து ரொம்ப நல்லா வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள நம்பி வந்து நம்ம தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்யலாம். இந்த பிளைண்ட் டே அன்னைக்கு சீட் பண்ணி பீப் பண்ணி பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப டெரிபிளான ஒரு விஷயம், நான் அதை ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிடுறா. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, உன்னை நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விடணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எவனா சொல்கிறேன்னா, ஆமாம், நம்ம ஒரு சின்ன வாக் போகலாம், நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள், இன்றைக்கான டே என்னைக்கு முடியுமோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டே தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிளைண்ட் டே தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து லேம் டே அன்னைக்கு காலை கட்டிடுவாங்க, ரொம்ப ஜாலியாக நல்லா உட்காந்துருக்கலாம், பார்க்கலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சில டைம் வந்து ஆர்ம்ஸை கட்டிட்டாங்கன்னா, அதாவது கையை கட்டிட்டாங்கன்னா தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு கூட வந்து ஒருத்தங்க கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து டெஃப் டே பற்றி சொல்கிறா.
டெஃப் டே அப்படின்னும் போது நம்ம எதை பற்றியுமே காதில் வாங்கிக்க வேண்டாம், நம்ம காதில் எந்த ஒரு வார்த்தையுமே விழாது. ஆனால் பிளைண்ட் டே அப்படின்றது தான் வந்து ரொம்ப பயமுடுத்தக்கூடியதாக இருக்கும். தலையே வடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன அவாய்ட் பண்ணணும், எங்கே இருக்கோம், என்ன செய்கிறோம், இது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த நேரேட்டரும் அந்த பொண்ணை வந்து கம்பேனியன் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த நேரேட்டரும் அந்த பொண்ணும் வந்து ஒரு சின்ன வாக் போகிறாங்க. போகிற வழியில் ப்ளே கிரவுண்ட் கிட்ட வரும்போது ப்ளே கிரவுண்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ் பீம் வந்து ஆப்போசிட்டில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ் பீம் வந்து படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு டால் கேர்ள் இருக்கா. உடனே இந்த கண்ணை கட்டியிருக்க கம்பேனியன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளூ ஸ்கர்ட் அண்ட் பிங்க் ப்ளவுஸ். அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ப்ளூ ஸ்கர்ட் போட்டிருக்கா, பிங்க் ப்ளவுஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து அது வந்து மில்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவள் ஹேர் என்ன கலரில் இருக்குது பாருங்க அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே இவர் என்ன சொல்கிறார், வெரி லைட் அப்படின்றாரு. ஆமாம், அது மில்லி தான், எங்கள் ஸ்கூலோட ஹெட் கேர்ள் அவள் தான், ரொம்ப டீசெண்டாக இருப்பா அப்படின்றத இந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கார்டன் கிட்ட போகும்போது அங்கே ஒரு ஓல்டு மேன் நின்றுட்டுருக்காரு. ரோசஸ் எல்லாம் வச்சுருக்காரு, அந்த ரோஸ் எல்லாம் கையில் வச்சு கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஆமாம் அவர் தான் பீட்டர், எங்களோட கார்டனர், அவருக்கு வந்து 100 வயசு ஆச்சு அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து டார்க் கேர்ள் ஒருத்தி வரா, ரெட் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கா, கையில் வந்து க்ரச்சஸ் இருக்குது. உடனே வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்கிறா. அந்த பொண்ணு பேர் வந்து பெரில். இப்படி இவங்க பேசிகிட்டே வந்து நடந்து போகிறாங்க. இவரும் வந்து அந்த பொண்ணை 10 நிமிஷமாக வந்து கைட் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் இவர் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, வழக்கமாக இருக்கிறத விட இப்போ ரொம்ப வந்து தாட்ஃபுல்லாக இருக்காராம். தாட்ஃபுல் அப்படின்னா ரொம்ப பெருசு கிடையாது. கருணை, இரக்கம், மதிப்பு, மரியாதை, இது இப்படி இருக்கக்கூடிய லைஃப் லெசன்ஸை தான் இங்கே தாட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணுக்கு வந்து இவர் ஒவ்வொரு இடத்த பற்றியும், ஒவ்வொரு பிளேஸை பற்றியும், சரௌண்டிங்கை பற்றியும், அங்கே இருக்கக்கூடிய மனுஷங்களையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணார் இல்லையா, அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான். இப்போ மிஸ் பீம் வராங்க. மிஸ் பீம் வந்து ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகலாம், நான் வேறு ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகிறதுக்கு ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே மிஸ் பீம் என்ன சொல்கிறாங்கன்னா, தென் தேர் இஸ் சம்திங் இன் மை சிஸ்டம் ஆஃப்டர் ஆல். அப்போ என்னோடய எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்குது, மற்றவங்கள வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு மனசு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து திருப்பி இவருடைய டவுனுக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு. போகிற வழியில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருக்கார். பொய்டிக்கல் லைன்ஸை கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லலை, ஆனால் ஏதோ அவர் ஞாபகத்துக்கு வந்த அளவுக்கு வந்து முணுமுணுத்துக்கிட்டே போகிறாரு. அது என்ன லைன்ஸ் அப்படின்னு பார்த்தா, கேன் ஐ see another's woe and not share their sorrows too? Oh no, never can it be, never, never can it be. அப்படின்னா துயரங்கள். யாரோ ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க, கவலையில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் எந்த ஒரு கவலையுமே படாமல் போயிட்டே இருக்க முடியுமா, அவங்களுடைய சாரோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாமல் போயிட்டே இருக்க முடியுமா, முடியாது, கண்டிப்பாக என்னால் அப்படி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னால காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர், comment and subscribe.